தம்பி வா உட்காரு வா. என்னம்மா உன் தம்பி வந்திருக்கா? ஆமாம் மம்மி, இன்னைக்கு என் மம்மி வீட்டில் சமைக்கலையா, அவளுக்கு லஞ்ச் வேணும்னு சொன்னா, நான் கொடுத்து அனுப்புகிறேன், அதான் கூப்பிட்டுட்டேன் மம்மி. சீக்கிரம் கொடுத்து அனுப்பு. வண்டியா தம்பி? சரி ஒரு நிமிஷம் வரேன். என்ன நடக்குது இந்த வீட்டில்? கொஞ்சம் கூட சரியில்லையே. சே ஏமா இங்க கொஞ்சம் வாங்க. என் பையன் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கா, இவங்க வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கா எல்லாரும் கொண்டு போய் கூட. ஐயோ என்னவா இது? இத்தனை நாள் நீ சாப்பாடு தான் கொடுத்து விட்டுட்டு இருக்கான்னு நினைச்சா, இப்போ என்னடானா காசும் கொடுத்துட்டு இருக்கியா? அவன் என்னடானா கை குழந்தைய விட்டுட்டு போய் அங்கே கஷ்டப்பட்டு இருக்கா வெளிநாட்டில். நீ எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன் எனக்கெல்லாம். இரு அவனை வந்து பேச சொல்கிற அவனையே. பாப்பா இங்கே என்ன நடக்கு தெரியுமா வீட்டில்? மம்மி சாரி மம்மி, எனக்கு போன மாசமே வேலை போயிடுச்சு மம்மி. ஏதாவது கொஞ்சம் சீரியஸ் ஏற்பாடு பண்ணுற மம்மி, அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மம்மி. அன்னைக்கு தக்கிட்டுன்னு சொல்லு மம்மி. அப்படியாப்பா? ஏன்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லப்பா? சரி வை, நான் அப்புறமா பேசுறேன். இல்லை மம்மி, இது சொன்னால் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக எடுத்துப்பீங்க, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. அதே மாதிரி என் தம்பிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்கி வீட்டு செலவு ஒரு மாசமா பார்த்துட்டு இருந்தேன் மம்மி. என் பையன் இருந்து பார்க்க வேண்டிய வேலையை நீ பார்த்துருக்கம்மா. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேம்மா. இதெல்லாம் கொஞ்ச காலம்தான், ஒன்றும் கவலைப்பட, நல்லதே நடக்கும் பாப்பா. சரி மம்மி.